அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரம்மாண்ட புராணத்தில் ஸ்ரீ வேதவியாசர் அருளிய அத்தியாத்ம ராமாயணத்தில் 5வது சர்க்கம் பார்ப்போம். ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர் மூவரும் ராஜவீதி மார்க்கமாய் நடந்து சென்றதை பார்த்த நகர மக்கள் அதற்குள் கைகேயியின் வரமும் அதன் காரணமாய் ஸ்ரீராமன் வனம் செல்வதும் தெரிந்து மிகுந்த கோபமும் வருத்தமும் அடைகின்றனர். ஒரு சாரார் கைகேயையும் ஒரு சாரார் மன்னன் தசரதனையும் வெகுண்டு பேசிக்கொண்டு தாங்கள் இனி ராமன் எங்கு சென்றாலும் அவரோடு தாமும் இந்நகரை விட்டு செல்வோம் என்று பேசிக்கொண்டிருந்தனர். இதனை கேட்டுக்கொண்டிருந்த வாமதேவர் என்ற முனிவர் ஜனங்களிடம், ராம லக்ஷ்மண சீதையை பற்றி கவலை கொள்ளாதீர்கள், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த ராமன் சாக்ஷாத் விஷ்ணுவேதான். சீதை யோகமாயை என்று சொல்லப்படும் லக்ஷ்மி தேவியே, லக்ஷ்மணன் ஆதிசேஷனே. இவர்கள் ராவணனையும் பிற ராட்சசர்களையும் வதம் செய்வதற்காக மானிடராய் பிறந்துள்ளனர். இந்த ஸ்ரீராமனே முன்னம் மச்சாவதாரம் செய்து வைவஸ்வத மனுவை காப்பாற்றினார். இவரே கூர்மாவதாரம் செய்து மந்தரமலையை தாங்கினார். பின்னர் பிரளய காலத்தில் பூதேவி பாதாளம் செல்ல வராகவதாரம் எடுத்து பூமாதேவியை காத்தார். பிரகலாதனுக்கு அருள் செய்ய வேண்டி நரசிம்ம வடிவம் எடுத்து ஹிரண்ய கசிபுவை தனது நகங்களால் பிளந்தவர். அதிதி தேவியின் புத்திரர்களின் ராஜ்யத்தை அசுரர்கள் அபகரிக்க வாமன அவதாரம் எடுத்து அதை மீட்டு கொடுத்தவர். மேலும் துஷ்டர்களான சத்திரியர்களால் உண்டான பூபாரத்தை போக்க பரசுராம அவதாரம் செய்தவர். இப்போது ஸ்ரீராமனாக அவதரித்துள்ளார். ஆகையால் ஜனங்களே, இவர்களை குறித்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ராம ராம என்று கூறிக்கொண்டே இருங்கள் என்று கூறி சமாதானம் செய்தார். அரண்மனையில் மன்னரிடமும் கைகேயிடமும் நாங்கள் மூவரும் வனம் புறப்பட தயார் என்று ஸ்ரீராமர் வணங்கி தெரிவிக்கிறார். உடன் கைகேயும் மரவுரிகளை எடுத்து அவர்களின் கையில் கொடுக்க அதை அணிந்து கொண்டு புறப்பட தயாராகின்றனர். தசரதன் சுமந்திரனை அழைத்து ரதம் கொண்டு வரச் சொல்கிறார். மூவரும் ரதத்தில் ஏற தசரதன் மனமுடைந்து நில் நில் என்கிறார். ஆனால் ராமர் செல் செல் என சுமந்திரனை பணித்து வேகமாக ரதத்தை செலுத்தும்படி உத்தரவிடுகிறார். தசரதர் கதறி அழுது தன்னை அங்கிருந்து கௌசல்ய அரண்மனைக்கு அழைத்துச் செல்லும்படி கட்டளையிடுகிறார். இது இப்படி இருக்க ராமன், சீதை, லக்ஷ்மணரின் தேரை பின்தொடர்ந்து பலரும் வனத்தை நோக்கி போகத் தொடங்கினர். தேர் விரைவாக சென்று தமசா நதிக்கரையை அடைகிறது. மூவரும் நீரை மட்டும் பருகி மரத்தடியில் அமர்கின்றனர். மக்கள் தொடர்ந்து பின்னாலேயே வருவதைக் கண்ட ராமர் சுமந்திரனை மீண்டும் ரதத்தை எடுக்கச் சொல்லி அயோத்திக்கு திரும்புவது போல சிறிது தூரம் சென்றுவிட்டு மீண்டும் வனத்தை நோக்கி வெகு தூரமாக சென்றனர். பின்பற்றி வந்த மக்கள் தேர் அயோத்தியின் வழியே செல்லும் தடத்தை கண்டுவிட்டு அயோத்திக்கு மீண்டும் திரும்பச் சென்றனர். சுமந்திரன் ரதத்தை விரைவாக செலுத்தி ஸ்ருங்கிவேர் பட்டணத்தின் அருகாமையில் உள்ள கங்கா நதிக்கரைக்கு வந்து கங்கையை நமஸ்கரித்து சிம்சுபா விருட்சத்தின் கீழே அமர்ந்தார்கள். ஸ்ரீராமன் வந்ததை கேள்விப்பட்ட குகன் மிக்க சந்தோஷத்துடன் பழங்களையும் கிழங்குகளையும் கொண்டு வந்து ராமனை உண்ணச் சொல்லி தன் நகரத்திற்கு வருமாறு அழைத்து நமஸ்கரிக்கிறார். நமஸ்கரித்து குகனை தூக்கி எடுத்து அரவணைத்து நலம் விசாரிக்கிறார். தான் 14 வருஷங்களுக்கு வேறு எந்த கிராமத்தையும் வேறு இல்லங்களுக்கும் செல்ல மாட்டேன். பிறர் கொடுக்கும் பழம் கிழங்குகளையும் புசிக்க மாட்டேன். உனக்கு நான் என்றும் பிரியமானவனாக இருப்பேன் என கூறி தண்ணீரை மட்டும் அருந்தி தர்பை முதலியவற்றால் அமைக்கப்பட்ட சயனத்தில் சீதையுடன் படுத்தார். ராமன் சீதையுடன் தர்பாசனத்தில் நித்திரை செய்ய லக்ஷ்மணன் வில்லை ஊன்றிய கரத்துடன் அவர்களை காத்து நின்றார். இத்துடன் 5வது சர்க்கம் முடிகிறது. இனி 6வது சர்க்கம். குகன் ஸ்ரீராமன் தர்பசயனத்தில் படுத்து உறங்குவதை பார்த்து மிகவும் வருந்தி கண்ணீர் விட்டு லக்ஷ்மணரை பார்த்து, எந்த பிரபு பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் கண்ணுறங்குகின்றாரோ அவர் இப்படி இந்த கானகத்தில் இலைதர்பை பெய்ந்த படுக்கையில் சீதையுடன் படுத்து உறங்குகிறாரே, இதற்கெல்லாம் கைகேயி அன்றோ காரணம்? அவளும் அந்த கூனியின் பேச்சை கேட்டு அல்லவா இந்த கொடிய செயலை செய்தாள் சொல்ல லக்ஷ்மணன் குகனை தேற்றி, நண்பா, நல்வினையோ தீவினையோ எதுவானாலும் ஒருவரால் மற்றொருவருக்கு ஏற்படுவதில்லை. அவரவர் கர்மவினைப்படியே எல்லாம் நடக்கிறது. ஆனால் ஞானம் பெற்றவர்கள் இந்த நல்வினை தீவினையால் உண்டாகும் சுகம் துக்கத்தினால் சந்தோஷப்படுவதோ துக்கப்படுவதோ இல்லை, எதையும் சமமாகவே எடுத்துக்கொள்வர் என்று லக்ஷ்மணனும் குகனும் இப்படி பேசியவாறு இரவும் முடிந்து விடியற்காலம் தொடங்குகிறது. ஸ்ரீராமன் தனது நித்திய கர்மங்களை முடித்து குகனை தோணி கொண்டு வரச் சொல்லி ராமன், சீதை, லக்ஷ்மணர் மூவரும்
கங்கையை கடந்து தென்கரை வந்தார்கள். அவர்களை தென்கரையில் இறக்கிவிட்டு பிரிய மனமில்லாமல் குகன் அவர்களை விட்டு செல்கிறார். பிறகு ராமர், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் அங்கே பரத்வாஜ ரிஷியின் ஆசிரமத்தை அடைகின்றனர். அன்றிரவு அங்கேயே தங்கியிருந்து விட்டு பிறகு மறுநாள் பரத்வாஜ ரிஷி சொல்லியபடி யமுனை நதியை கடந்து அவர் காட்டிய வழியே சென்று சித்திரக்கூட பர்வதம் அடைந்தனர். அங்கு பல முனிவர்களும் வசித்திருந்தனர். முக்கியமாக அங்கே வால்மீகி ரிஷியை கண்டு நமஸ்கரித்தனர். வால்மீகி முனிவரிடம் ஸ்ரீராமர் தான் கானகம் வந்த காரணம் கூறி தான் அங்கு எங்கு வசிக்கலாம் என்று கேட்கிறார். அதற்கு வால்மீகி முனிவர் ஸ்ரீராமர் எங்கெல்லாம் வாசம் செய்வார் என்பதை அற்புதமான ஒரு ஸ்துதியால் சொல்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களும் எதையும் சமமாக பாவிப்பவர்களும் ராமரையே தியானித்திருக்கும் இருதயம் உடையவர்களுக்கும் ராமர் வசிக்கும் சிறந்த கிரகம் அவர்களுடைய இதயமே ஆகும். எவர்கள் காமம், குரோதம் முதலிய குணங்களை விடுத்து பக்தி ஸ்ரத்தையுடன் ராமனை தியானிக்கிறார்களோ அவர்களின் இதயம் ராமர் வாசம் செய்யும் கிரகமாகிறது. மேலும் ராமநாமத்தின் மகிமை எவ்வாறு உயர்ந்தது என்பதை தனது வாழ்வில் தான் உணர்ந்து பெற்ற தனது வரலாறை கூறுகிறார். ஸ்ரீராமபிரபுவே, நான் முன்னம் பிராமண குலத்தில் பிறந்து வேடர்களால் வளர்க்கப்பட்டேன். எனவே வேடர் தொழிலையே செய்து வந்தேன். வேடர் குல பெண்களை மணந்து நிறைய புதல்வர்களை பெற்றேன். எனது பெரிய குடும்பத்தை இரட்சிக்க திருடர்களின் கூட்டத்தில் சேர்ந்து வில்லையும் பானத்தையும் தரித்து திருடு, வழிப்பறி என்று ஜீவர்களை இம்சிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்தேன். என்னை கண்டவர்களெல்லாம் நடுக்கமுற கானகத்தில் வசித்து வந்தேன். ஒரு நாள் கானகத்தில் 7 ரிஷிகளை கண்டு அவர்களிடம் உள்ள பொருளை அபகரிக்க முயன்றேன். அப்பொழுது அவர்கள், நான் ஏன் இப்படி கொடிய பாவகரமான தொழிலை செய்கிறேன் என கேட்டனர். அதற்கு எனது மனைவி மக்களின் பசி ஆற்ற எனக்கு வேறு தொழில் தெரியவில்லை. அதனால் இந்த காட்டில் திருட்டுத் தொழிலை கொண்டு அவர்களை காப்பாற்றி நானும் ஜீவித்து வருகிறேன் என்றேன். இதை கேட்ட அம்முனிவர்கள் என்னை பார்த்து, பஞ்சமா பாதகங்களில் ஒன்றாகிய திருட்டுத் தொழிலை கொண்டு அவர்களை ரட்சிக்கிறேன் என்று கூறினாயே, உன்னுடைய தீய செயலால் நீ அடையப்போகிற நரகத்திலும் அவர்களுக்கு பங்குண்டா இல்லையே என்று சொன்னார்கள். நான் மறுத்து, அதெப்படி, அவர்களும் என்னுடன் கூட இருந்து என் களவுப் பொருளை கொண்டுதானே ஜீவிக்கிறார்கள், அவர்களுக்கு மட்டும் ஏன் பாவத்தில் பங்கு இல்லையா என ஆச்சரியப்பட்டேன். அதற்கு அவர்கள், அப்படியானால் நீ இப்போது அவர்களிடம் சென்று பாதகத் தொழிலை செய்து பாபத்தை சம்பாதிக்கிறாயே, அதில் அவர்களும் பொறுப்பும் பங்கும் ஏற்பார்களா என்று கேட்டு வா என்றனர். நானும் அவ்விதமே சென்று மனைவி மக்களை கண்டு முனிவர்கள் கூறியபடி கேட்டேன். அவர்கள், பாபம் உங்களுடையதுதான், நாங்கள் புசிக்க மட்டும் கொடுத்து வைத்தவர்கள் என்றார்கள். அதை கேட்டு வருத்தமடைந்து நான் மறுபடியும் கருணை நிறைந்த அம்முனிவர்களிடம் வந்து அவர்கள் பாதங்களை பிடித்து கொண்டு, ஓ முனிஸ்ரேஷ்டர்களே, சம்சாரத்தில் மூழ்கி கரையேற வழி தெரியாமல் பிரயாசப்படும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று நமஸ்கரித்த போது என்னை அவர்கள் தேற்றி மகிமை பொருந்திய உம்முடைய நாமமாகிய 2 அட்சரத்தையும் முன்பின்னாக மாற்றி மரா என்று உபதேசித்து சென்றனர். நானும் அவ்விதமே புருஷோத்தமனாகிய உம்முடைய நாம மந்திரத்தை ஏகாகிர சித்தனாக இந்திரியங்களை ஜெயித்து ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் ஜபம் செய்தேன். வெளி உலகை மறந்தேன். இவ்வாறு வெகு காலம் சென்றமையால் என்மேல் புற்று உற்பத்தியாயிற்று. 1000 யுகமான பின்பு என்னை மீண்டும் அந்த ரிஷிகள் என்னை வெளியில் புறப்பட்டு வா என்று கூப்பிட்டார்கள். நான் புற்றிலிருந்து வெளிப்பட்டபடியால் அந்த ரிஷிகள் என்னை, உமக்கு மறுஜன்மம் உண்டாயிற்று, நாமமும் வான்மீகி என்று அழைக்கப்படும் இனி என்று கூறி சென்றார்கள். நான் உம்முடைய நாமத்தின் மகிமையால் இவ்விதம் ஆனேன். ராமச்சந்திரா, வாரும், உமக்கு வசிப்பதற்கான இடத்தை காட்டுகிறேன் என்று சித்திரக்கூட பர்வதத்திற்கும் நதிக்கும் மத்தியிலுள்ள ஸ்தானம் சென்று அங்கே வால்மீகி ரிஷி தெற்கு வாசலுடன் கூடிய 2 பர்ணசாலைகளை ஏற்படுத்தி தர அதில் ஸ்ரீராமன் ஜானகியுடனும் லக்ஷ்மணனுடனும் பிரவேசித்தார். அந்த மூவரும் தேவர்களுக்கு ஒப்பாக வசித்தார்கள். அந்த ஆசிரமத்தில் அவர்கள் வால்மீகி முனிவரால் எப்போதும் பூஜிக்கப்பட்டு அநேக ரிஷிகள் புடைசூழ ஸ்வர்கலோகத்தில் இந்திரன் இந்திராணியுடனும் தேவர்களுடனும் இருப்பது போல் சந்தோஷமாக வாசம் செய்தார்கள். இத்துடன் 6வது சர்க்கம் முடிந்தது. இனி 7வது சர்க்கம். ஸ்ரீராமனை கங்கைக்கரையில் விடுத்து சுமந்திரன் அயோத்திக்கு வந்து தசரத மகாராஜனை கண்டு அவர்கள் மூவரையும் ஸ்ருங்கபேர் பட்டணத்தின் அருகாமையில் உள்ள கங்கை நதிக்கரையில் விட்டதையும் அங்கு அவர்கள் குகனை சந்தித்து அவனின் உதவியுடன் கங்கை நதியை கடந்து சென்றதையும் சொன்னார். மேலும் ராமர் தன் தந்தையிடம் சொல்லும்படி வேண்டிக் கொண்டதையும், அதாவது மன்னர் துயரப்பட வேண்டாம் என்றும் அயோத்தியில் உள்ள சுகத்தை விட அதிகமாகவே இந்த ஆரண்யத்திலும் தனக்கு இன்பம் உண்டாகும் என்றும்
தனது அன்னைக்கு தன் நமஸ்காரத்தையும் சொல்லி அனுப்பியதாக சொல்கிறார். அதை கேட்ட தசரதன் பலவாறாக புலம்பி அழுகிறார். இச்சமயம் கௌசல்யையும் கண்ணீர் வடித்து கொண்டே அரசரை பார்த்து, உமது பிரியமுள்ள மனைவி கைகேயிக்கு அளித்த வரத்தின்படி ராஜ்யத்தை அவள் பிள்ளை பரதனுக்கு கொடுத்தது நியாயமே. என் பிள்ளை ராமனுக்கு 14 வருஷம் வனவாசம் செய்ய அனுப்பினதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? பாரபட்சமாக செய்வதெல்லாம் செய்துவிட்டு இப்போது வருத்தப்படுவது எதற்காக என்று கேட்டாள். கௌசல்யை சொல்லிய இவ்வார்த்தை அரசனுக்கு புண்ணில் தீயிட்டது போல் ஆயிற்று. ஆயினும் தசரதர் கௌசல்யை பார்த்து, போதும், இப்போதே என் ஆத்மா பரலோகம் சேரப்போகிறது. இப்போது என் ஞாபகத்துக்கு வரும் ஆச்சரியமான விஷயத்தை சொல்கிறேன் கேள். நான் யுவராஜனாக இருந்தபோது வேட்டையாடுவதற்காக வில் அம்பராத்துணியுடன் இரவில் வனத்திற்கு சென்றேன். அங்கு நள்ளிரவில் ஒரு முனிவர் அவருடைய தாய் தந்தை இருவருக்கும் தாகத்திற்கு தண்ணீர் எடுத்து போக நதிக்கரைக்கு வந்து குடத்தை அமுக்கி ஜலத்தை மொண்டார். அப்போது மொடமொடவென தண்ணீரின் ஒலி கேட்டது. அந்த ஒலியை நான் யானை நீர் குடிக்கிறதென நினைத்து வில்லை வளைத்து நாணேற்றி சப்தவேதி எனும் பானத்தை தொடுத்து ஒலிவந்த திசையில் குறிவைத்து பிரயோகித்தேன். அந்த பானம் தண்ணீர் மொண்டு கொண்டிருந்த முனிவரின் மேல் பாய அவர் அலற நான் சென்று பார்த்தபோதுதான் நான் என்ன தவறு செய்துவிட்டேன் என்று எனக்கு புரிந்தது. அவரிடம் வருத்தத்துடன் மன்னிப்பு கோரினேன். அவர் தன் தாய் தந்தையருக்கு தண்ணீர் எடுத்து செல்லும்படி எனக்கு சொல்லிவிட்டு உயிரை விட்டுவிட்டார். நான் அவர் பெற்றோர்களிடம் சென்று நடந்ததை விவரித்து காலில் விழுந்து மன்னிக்கும்படி வேண்டினேன். இதை கேட்ட அவ்விரண்டு வயோதிகரும் துக்கமடைந்து தங்களை புத்திரன் இருக்கும் இடம் அழைத்து செல்லும்படி சொன்னார்கள். பிறகு என்னிடம், நாங்கள் இருவரும் புத்திர சோகத்தால் மரணமடையப் போகிறோம், நீயும் அவ்வாறு புத்திர சோகத்தால் மரணமடைய கடவாய் என்று சபித்து தங்கள் மூவரையும் தகனம் செய்துவிட்டு போகச் சொல்லி மரணமடைந்தார்கள். அந்த சாபம் இப்போது என்னை சூழ்ந்தது. நானும் இதோ மரணமடையப் போகிறேன் என்று உரைத்தார். பிறகு தசரத சக்கரவர்த்தி, பகவானே புத்திரனாக வந்த ராமா, சீதே, ஓ லக்ஷ்மணா, நான் கைகேயின் மூலமாக உண்டான உங்களுடைய பிரிவினால் மரணமடைகிறேன் என்று சொல்லிக்கொண்டே உயிர் நீத்தார். கௌசல்யை, சுமித்திரை மற்றுமுள்ள ராஜஸ்திரிகள் யாவரும் அலறினார்கள். துக்க சமுத்திரத்தில் மூழ்கினார்கள். சக்கரவர்த்தி விண்ணுலகம் சென்ற செய்தி அயோத்திமா நகரமெங்கும் எட்டியது. அரண்மனை முகட்டில் குலகுருவாகிய வசிஷ்டரும் மந்திரி சுமந்திரரும் திகைத்து நின்றனர். பிறகு வசிஷ்டர் சுமந்திரனிடம் உடனே பரதனை அழைத்து வர ஏற்பாடு செய்யவும் அதுவரை மன்னரின் உடலை எண்ணெய் கொப்பரையில் இடும்படியும் கட்டளையிட்டார். பரதன் வந்த பிறகுதான் மற்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் சொல்கிறார். தூதர்கள் விரைவாய் சென்று சக்கரவர்த்தியையும் கைகேயையும் காண வேண்டி அவசரமாய் அழைத்து வரும்படி வசிஷ்டர் சொன்னதாக பரதனையும் சத்ருகணனையும் அழைத்து வருகின்றனர். வழியெங்கும் பரதன் ஏதோ விபரீதம் ஏற்பட்டுள்ளதோ, சக்கரவர்த்திக்கோ ஸ்ரீராமருக்கோ ஏதாவது கெடுதலோ என்று விசாரப்பட்டு கொண்டே அயோத்திக்கு வந்தான். அயோத்தி நகரமே பொலிவிழந்து ஆரவாரமற்று இருப்பதை பார்த்து கொண்டே அரண்மனைக்குள் செல்கிறான். தொடர்ந்து பார்ப்போம்.